இரண்டு பெண் பாடகிகள் சேர்ந்து பாடுகிறார் என்றாலே அந்த பாடல் மிகவும் இனிமையான பாடலாகத்தான் இருக்கும். அதுவும் பொதுவாக இரு பெண் குரல் பாடல் என்றால் அது பெரும்பாலும் ஒரு போட்டி பாடலாகவோ அல்லது அம்மா மகள் பாடலாகவோ அக்கா தங்கை பாடலாகவோ அல்லது ஒரு கணவனுக்காக இரண்டு மனைவியர் போட்டி போட்டு பாடுவதாக பாடலாகத்தான் அமைந்திருக்கும். அந்த இரண்டு பெண்களும் தோழிகளாக நட்பை பற்றி பாடுவதாக இருக்கின்ற பாடல் மிக மிக குறைவுதான். ஆனால் அதே வகையில் இரண்டு ஆண் குரல் பாடகர்கள் பாடும்பொழுது நட்பை பற்றி நிறைய பாடல் வந்திருக்கின்றன. பெண்களுக்கு அவ்வாறு அமையவில்லை. அந்த குறையை போக்கியவர் பஞ்சு அருணாசலம் என்பவரும் சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசன் கூட இருந்து பழகியவர் என்பதாலே மட்டுமல்ல, இவருடைய ஆரம்ப கால பாடல் என்று சொல்லும் பொழுது கலங்கரை விளக்கம் என்ற ஒரு படத்திலே பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில் என்ற அருமையான பாடலை எழுதியவர் தான் பஞ்சு அருணாசலம் என்பவர். அவருடைய இந்த பாடல்தான் இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அருமையான கவிதைக்குரிய வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகளாக இருக்கும். எல்லாமே 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்துக்குள்ளேயே அந்த வார்த்தைகள் மிக சுருக்கமாக அமைந்திருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த பாடல் இடம்பெற்ற படம் வட்டத்துக்குள் சதுரம், எஸ்பி முத்துராமன் இயக்கியது. 1978ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த பாடலுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார்கள். அதுவும் 2 பெண் குரலாக எஸ் ஜானகி அவர்களும் பி.எஸ். சசிரேகா அவர்களும் இருவருடைய இனிமையான குரலில் அந்த பாடல் இன்றும் கேட்க கேட்க ஒரு வித்தியாசமான பாடலாக இருக்கும். இன்னொரு சிறப்பு, இந்த பாடலிலே 4 சரணங்கள் அமைந்திருக்கும். பொதுவாக இந்த பாடல் வந்த காலகட்டத்தில் 2 அல்லது 3 சரணங்கள் தான் இருக்கும். அந்த 4 சரணங்களிலே ஒரு சரணம் நிச்சயமாக எல்லோரையும் கவர்ந்திருக்கும். 2 தோழிகள் பாடுவதாக அமைந்த அந்த பாடலிலே ஒரு சரணம், தீபத்தின் ஒளியாக ஒரு பாதி நான், தேன் கொண்ட மலராக மறுபாதி நீ, காற்றினில் ஒளியாக வருவேனடி, கனவுக்குள் நினைவாக வருவாயடி, நிலவுக்கு வானம் நீருக்கு மேகம் என்று போகக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கவிதை நயத்தோடு நாம் எல்லோரும் கவரக்கூடிய இந்த பாடல் இரு பெண் குரல் பாடலிலே நட்பை பற்றி பாடிய பாடலிலே முதன்மையான பாடல் என்று கூறலாம்.